ஹாய்ங்க. ஒரு பிஸ்னஸ் உமனும் ஒரு ஃபேமிலி மதரும் வந்து ரன் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி வந்து நான் எப்படி வந்து இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் என்னோட கிட்ஸும் என்னோட ஹஸ்பண்டும் தான். எடுத்தோன்னே டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. அதை முடிச்சுட்டு தான் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் எப்படி இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சை பயிர் தான். பச்சை பயிர் தோசையாக போடலாம், இல்லை வேக வச்சு கொடுக்கலாம். நான் வந்து எப்படி கொடுப்பேன் கிட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முளை கட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு கொஞ்சம் போனோம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் தலை மேலே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துடணும். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எக் மசாலா. சாதத்தில் கிரேவி கொஞ்சம் பத்தல, அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு மார்னிங் விளாக்.